அனைவருக்கும் வணக்கம். இது கிளவுட் நியூஸ் தமிழ். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டிலேயே தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்க அந்த விஷயத்தை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம கிளியரா பார்க்க போறோம். விஜய் முடங்கிட்டாரு அப்படின்னு நம்ம சேனல்லயே ஒரு சின்ன இதை தெரிவிச்சிருந்தோம். அதாவது இவர் இப்படி சோர் வளைஞ்சு இருக்காரா, இது இதனால அவரோட கட்சிக்கு இது வளர்ச்சி பாதையை நோக்கி போறதுல இடையூறுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பேசிடலாம். ஸோ அதெல்லாமே பிரேக் பண்ணி இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசல்ல மரணம் அடைஞ்ச அந்த குடும்பத்தை சென்னைக்கே வரவழைச்சு அனைவரையும் சந்திச்சு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் விஜய்க்கு ஆதரவாக எல்லாருமே ஒரே மாதிரியான கருத்து, அந்த 37 குடும்பங்கள் அவங்க மீண்டு இவருக்கு ஆறுதல் சொல்றாங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே அவங்களுடைய அந்த நிலைப்பாடு வேற லெவல் தான் அப்படிங்கிறது தான் சொல்லணும். வேற லெவல். நம்ம இதை புகழ்ச்சியா சொல்ல வரல. அவங்களுடைய அந்த மனவேதனையும் இருக்கும் கண்டிப்பா. அதையும் அடக்கிட்டு இவர் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு அவருக்கு ஆதரவு சொல்ற விதமாக அவங்களோட பேட்டி எல்லாமே இருக்கு. இது எல்லாமே பார்க்க போகும்போது அந்த அளவுக்கு மனவேதனையில இருந்து உடைச்சு போய் ஒல்லி ஆயிட்டாருங்கிற மாதிரியான விஷயம் எல்லாமே சொல்ல போகும்போது அவரு ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சனா தான் தெரியுது. ஸோ அதனாலதான் அவரு அமைதியா இருந்தாலும் அந்த அவருக்காக இறந்துட்டாங்க, அவர் குடும்பத்துல ஒருத்தர் இறந்தா என்ன ஒரு வழி இருக்குமோ அதே போலதான் அவர் உணர்ந்து வெளியே வராம அவர் முடங்கி கடந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதைய நிறைய அரசியல் கட்சியினர் விமர்சிப்பது என்பது உண்மையாலுமே ஒரு கேவலமான விஷயத்த அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இதை ஒரு அரசியல் இல்லாம விஜய் அவர்கள் தான் குடும்பத்துல ஒருத்தரா அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா குற்றம் அனைத்தும் அவரு செஞ்சிட்டதாக கண்டிப்பா அர்த்தம் கிடையாது. அது சிபிஐ தரப்புல விசாரணைகள் போயிட்டு இருக்கு. அவரு எதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா, உங்களை கரூர்ல இருந்து நான் சென்னை மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு உங்ககிட்ட துக்கம் விசாரிக்கிறதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. முதல்ல என்ன பார்க்க சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாமே இறந்து போச்சுங்கிற அந்த மனவேதனையுடன் அவர் தெரிவிச்ச அந்த மன்னிப்பு தான். அதுக்காக அவரு காலில் விழுட்டாரு அப்படின்னா குற்றம் அனைத்தும் அவர் செஞ்சிட்டதாக அவரு இது பண்ணல. அது மக்கள் அனைவருக்குமே தெரியும் யார் இதுல அது எதர்ச்சியா நடந்திருந்த விபத்துகளா இருந்தாலும் அல்லது வேற ஏதாவது சதியா இருந்தாலும் அது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு. அவங்க அதை கண்டுபிடிச்சு மக்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது அனைவருமே நம்பக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்மளும் பார்க்கிறோம். அனைத்து மக்களும் தமிழக மக்களும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். இது வரைக்கும் அரசியல்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடந்ததில்லை. இதுதான் முதல் முறையாக இத்தனை 41 உயிர்களை பலி கொண்ட ஒரு பலி வாங்கிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இத்தனை உயிர்கள் பறிப்போனதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அனைத்து மக்களுக்குமே இருக்குது. நம்மளும் அதுக்காக ஆழ்ந்த இரங்கலையும் நம்ம தெரிவிச்சிருக்கோம். அது உண்மையாலுமே ஒரு இழப்பை ஈடுகட்ட எவராலும் முடியாது. அதை வச்சு அரசியல் பண்றதுங்கிறது உண்மையாலுமே மானம் கெட்ட பொழப்பு அப்படிங்கிறதுனா மற்ற எந்த அரசியல் கட்சிகள் இதை விமர்சனம் பண்றாங்களோ அவங்கள பார்த்து நம்ம கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை, பின்வாங்குதலுமே கிடையாது. இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டும் கூட. தமிழக மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுடைய ஸ்டாண்டும் இதுதான். ஸோ இப்படி ஒரு விஷயத்துல இருந்து அவர் மீண்டு அரசியல்ல வரணும் வேகமா அப்படிங்கிறது மக்களுடைய இதா இருந்தது. அனைத்து கட்சிகளுமே கதறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மக்கள் புரட்சி வெடிச்சு வெளிவந்திருக்குது. மக்கள் புரட்சி தன்னெழுச்சியாக எழுந்து அவரை நோக்கி சென்று இப்போ அத்தனை ஆதரவும் கொடுக்கறதா மற்ற கட்சிகள் பயப்படுறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு எல்லாருமே பாக்குறாங்க. அதுதான் நம்மளுடைய பார்வையாவுமே இருக்கு.
இப்பதான் புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்காக இத்தனை மக்கள் வர்றதை மற்ற கட்சிங்களால ஏத்துக்க முடியாத விஷயம்தான். 300 400 500ன்னு சொல்லி அமௌண்ட்டை கொடுத்து கூட்டிட்டு போனாலும் அந்த மக்கள் ஒரு தலைவர் வர இடத்துல அவங்க நிக்கிறது இல்ல. அந்தந்த இடத்துல பணத்தை வாங்குறதுக்கும் அவங்க பிரியாணி சாப்பிட்டு போறதையும் தான் குறிக்கோளா இருக்க போகும்போது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த தலைவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை விஜய் அவர்கள் வரும்போது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுதுங்கிறதுனால இது மற்ற கட்சிகள் பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படிங்கிற அந்த பொறாமையும் எரிச்சல்லையும் தான் மற்றவங்க எல்லாமே விமர்சனங்களை தொடர்ந்து அவர் மேல வச்சு. ஏன்னா மக்கள் புரட்சி என்னைக்கு இந்த அளவுக்கு எழுந்து வெளிவருதோ அப்போ ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல துணி கூட அந்த இடத்துல மாற்று கருத்துக்கு வாய்ப்பே கிடையாது. 2026 தேர்தலுக்கு அப்புறம் இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகளை அவங்க தாண்டி அதுக்கு மேலதான் வாங்குவாங்கங்கிறது அனைவருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. இதை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய பெண்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களோட அந்த உத்வேகம் ஒரு சராசரியான மனிதனாக இருக்கும் ஒவ்வொருவரும் இந்த இழப்பை விமர்சனம் கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. ஒரு அரக்க குணம் படைத்த மனிதர்களால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு அதுக்காக வருத்தப்படணும் அப்படிங்கிறத விட்டு இவர் அரசியல் அதுல பண்றாரு, இவர் இத்தனை நாளா போய் அந்த மக்களை பார்க்கல, இங்கிருந்து கரூர்ல இருந்து சென்னை வர வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்தை எல்லாம் சொல்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய இழிவான செயல். பல்வேறு கட்டுப்பாடுகள் அவருக்கு கரூர் வர்றதுக்கு விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி மண்டபங்கள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் அவருக்கு இடையூறாக இருந்திருக்குது. சோ அதனாலதான் அவரு இங்க இருக்கக்கூடிய கரூர் மக்களை சென்னை மாமல்லிபுரத்துக்கு வர வச்சு ஒரு நட்சத்திர விடுதியில வச்சு சந்திச்சார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவரு கூட்டிட்டு போய் ஒரு குறைபாடும் இல்லாம திருப்பியும் அவங்கள பாதுகாப்பா கொண்டு வீடு வரைக்கும் சேர்த்திருக்காரு அப்படிங்கிறது. அங்கிருந்து இங்கிருந்து அங்க அவங்கள அலக்கடிக்கணுங்கிற விஷயத்த அவர் கட்டாயமா நினைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவ்வளவு தூரம் ஒரு மனிதனோட காலில் விழுந்து விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கிறாருன்னா அவருடைய மனசனமோ அந்த இடத்துல புரிச்சுக்க வேண்டியது கட்டாயம். இது ஒரு அரசியலா பார்க்காம ஒரு மனிதாபிமானமாக இந்த செயலை நம்ம பார்த்தோம்னாலே அவரை விமர்சனம் பண்ற விஷயத்துல இருந்து நம்ம வெளிவந்துடலாம். ஸோ இது எல்லாமே ஏன் வரலன்னா இதுதான் அவங்களுடைய மன ரீதியான பாதிப்பு தான். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்களுடைய மனசாட்சி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு மாதிரி இருக்கும். நீங்க ஒரு பண்ணையாரா அப்படியா விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது கேவலமான பேச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் உத்வேகத்துடன் இன்னும் வேகமாகவும் மிக பாதுகாப்பாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனத்துடன் செயல்படுவாங்க தாவேகாவினர். நம்ம வரக்கூடிய காலங்களையும் கண்டிப்பா பார்க்க முடியுங்கிறது எல்லாருமே நம்புறோம். ஸோ அந்த விஷயம் ரொம்ப அவங்க எச்சரிக்கையா இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நடந்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே சிறப்பு. 2026 தேர்தல் காலத்துல தாவேகா ஒரு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடும் அப்படிங்கிறது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய சிறு கட்சியா இருக்கட்டும் பெரிய கட்சிகளா இருக்கட்டும் அது மேல இருக்கக்கூடிய அந்த மனிதர்களோட அதிருப்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. விளம்பர அரசியல்களும் தேவையில்லாத அவதூறுகளும் மற்ற இந்த மாதிரியான கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வச்சு நிறைய சிறு கட்சியிலிருந்து பெரிய கட்சி வரைக்கும் பேசக்கூடிய அந்த அரசியல் தலைவர்களோட மூஞ்சியில கரிய பூசுவார் அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஒரு நேர்மையான மனிதனாக இருக்கும் பட்சத்துல அவருக்கு நம்ம வரவேற்பதான் கொடுக்கணும். ஒரு மனுஷன் வராரு அப்படின்னா யாரா இருந்தாலும் ஜனநாயக நாட்டுல அனைவருக்குமே அனைத்துமே உரிமைகள் இருக்கு அப்படிங்க போகும்போது அவரை முற்றிலும் முடக்கிடணும் அப்படின்னு அவர் வரவே கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு மாபெரும் தவறான செயல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படி யார் செஞ்சாங்க என்ன ஏதுங்கிறது அவங்கவுங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும்.
அதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டியது இல்லை. இருப்பினும் அவர்களோட வருகையை நோக்கி பல லட்ச மனிதர்கள் அவரை வருவாருங்கிற அந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவங்க ஒரு பாதுகாப்போட இன்னும் வந்து சுறுசுறுப்புடன் வெளிவந்தாங்க அப்படின்னா மிகவும் நன்று. இன்னும் பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க கட்சியினருக்கு வந்து கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு நிறைய இடையூறுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம கேள்விப்படுறோம். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க போகும்போது இவங்க எப்படி இந்த கட்சியை வந்து கட்டமைப்பு உருவாக்குவாங்க அப்படிங்கிற விஷயமும் இப்போ ஒரு பெரும் இதாதான் வந்து பார்க்க முடியுது நம்ம. ஸோ இதெல்லாமே ஒரு தேர்தலை அவங்க சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயத்தங்களை வந்து அவங்க அடுத்தடுத்த படிகளை எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்றதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சரி, அடுத்த இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஸ்டே டியூன்டா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.